மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமரும் பொழுது உங்களை எல்லாம் கின்னஸ் சாதனையாளர்களாக ஆக்கியிருக்கின்ற எங்களுடைய பெருமை மிகுந்த கின்னஸ் சாதனையாளர் நாம் அத்தனை பேரும் மிக பெருமையோடு நம்முடைய மாநிலத்தின் அமைச்சர் என்று எங்கு சென்றாலும் இந்தியாவிலே இருக்கின்ற பிற மாநிலத்தவரிடம் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்ற அந்த மிகப்பெரிய கௌரவத்தை நமக்கு தந்திருக்கின்ற அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர் மருத்துவத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்குரிய தம்பி அரவிந்த் ரமேஷ் அவர்களே, காரம்பாக்கம் கணபதி அவர்களே, அன்பிற்குரிய தாயகம் கவி அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் திரு குணசேகரன் அவர்களே, பகுதி செயலாளர்கள் தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, தம்பி துரைராஜ் அவர்களே, திரு கண்ணன், திரு ராஜா, மதியழகன், திரு ரவிச்சந்திரன், திரு ஆனந்த், திரு விநாயகமூர்த்தி, நொளம்பூர் லாஜன் ஆகிய உடன்பிறப்புகளே, மாவட்ட பொருளாளர் அன்பிற்குரிய திரு பாஸ்கரன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர்கள் திரு விஸ்வநாதன், வாசுகி பாண்டியன் அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் வெங்கடேசன், துரை வீரமணி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அன்பிற்குரிய அண்ணன் பாலவாக்கம் சோமு அவர்களே, திரு அருணாச்சலம் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு கந்தப்பன் அவர்களே, அன்பிற்குரிய அன்பரசன் அவர்களே, திரு களக்காடி எல்லப்பன் அவர்களே, அன்பிற்குரிய ரத்னா லோகேஸ்வரன் அவர்களே, மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள், கழக நிர்வாகிகள், முன்பாக அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள், மகளிரணியை சார்ந்தவர்கள், மிக முக்கியமாக இன்றைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகிகளாக அமர்ந்திருக்கின்ற சைதாப்பேட்டையை சார்ந்த அன்பிற்குரிய தாய்மார்கள், சகோதரிகள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். வன்மை உயர்வு மாந்தர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டு என்பார்கள். பெண்மை, பெண் வீரமிக்கவளாக, அறிவு மிக்கவளாக, அழகுணர்ச்சி மிக்கவளாக தன்னை வெளிப்படுத்துகின்ற விதங்களிலெல்லாம் அவளுடைய ஆளுமையின் ஒரு பகுதியை முன்னே எடுத்து வைப்பவளாக விளங்குகின்ற இந்த காலகட்டத்தில் மிக குறிப்பாக மகளிருக்கு என்று ஒரு பொற்கால ஆட்சியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செய்கின்ற இந்த ஒரு பொற்கால பொழுதில் உங்கள் அத்தனை பேரையும் நம்முடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு திராவிட பொங்கல் என்கின்ற தலைப்பின் கீழ் கிட்டத்தட்ட 41,000 பெண்கள் பங்கு பெற்ற கோல போட்டியை நம்முடைய அமைச்சர் அவர்கள் சைதாப்பேட்டையிலே ஒழுங்கமைவு செய்திருக்கின்றார். கேட்டவுடன் நான் மலைத்தே போனேன். 41,000 பெண்களும் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து விதவிதமான கலர் கோலங்கள் இட்டு அதிலே நம்முடைய திராவிட பொங்கல், சமத்துவ பொங்கல், உதயசூரியனை வரவேற்கின்ற பொங்கல், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மகளிருக்கு என்று கொண்டு வந்திருக்கின்ற விடியல் பேருந்து பயணம், புதுமை பெண் உள்ளிட்ட கலைஞர் உரிமை தொகை உள்ளிட்ட அனைத்து திட்டங்களையும் விளக்குகின்ற கோலங்கள், இப்படி வகை வகையான கோலங்கள் இட்டு நீங்கள் உங்கள் வாசலை மட்டும் அழகுபடுத்தவில்லை, மேம்படுத்தவில்லை, சென்னை மாநகரையே அழகுபடுத்தி இருக்கிறீர்கள், மேம்படுத்தி இருக்கிறீர்கள், பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு கோலத்தையும் எடுத்து பார்த்தால் அதையே புகைப்படமாக எடுத்து ஒரு புத்தகமாக போட்டால் அதுவே தேர்தல் பிரச்சாரத்திற்கான மிகப்பெரிய கையேடாக அமையும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் அத்தனை பேரையும் ஒரு சேர இன்றைக்கு நான் பார்த்தாலும் உங்களை எல்லாம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நம்முடைய கழக உடன்பிறப்புகளும் BLA2க்கள், BDA இத்தனை பேரும் எத்தனை முறை சந்தித்திருப்பார்கள். இதைவிட மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரம் என்ன தேவை நம்முடைய கழகத்திற்கு? ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு மகளிரையும் சென்று பார்த்து அவர்கள் போடுகின்ற அந்த கோலங்களை உற்று நோக்கி அவர்களை உற்சாகப்படுத்தி பங்கு பெறச் செய்து கழகத்தினுடைய திட்டங்களை ஒரு அழகுபூர்வமாக ரசனையில் தேர்ந்த வடிவத்தில் அதனை வெளிப்படுத்தும் பொழுது, நீங்களும் நம்மில் ஒருவராக உங்களை பங்கேற்க செய்யும் பொழுது, மிக முக்கியமாக நாம் நம்முடைய கொள்கை திட்டங்களை ஒரு அழகான கலை நேர்த்தியோடு பிரச்சாரம் செய்கின்ற வாய்ப்பாக இது அமைந்திருக்கின்றது. உங்கள் முகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பரிசு பெறுவது முக்கியம்தான், ஆனால் அதைவிட முக்கியம் பங்கு பெறுவது என்கின்ற மகிழ்ச்சியோடு இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று என்னால் எண்ண முடிகின்றது, பார்க்க முடிகின்றது. அதிலும் உலக கின்னஸ் சாதனையில் இடம்பெறுவது என்பது
அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிக மகத்தான மகிழ்ச்சிக்குரிய ஒரு பொன்னான ஒரு சந்தர்ப்பம். அதனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற திட்டங்களை அன்பிற்குரிய தம்பி துரைராஜ் அவர்கள் மூச்சு விடாமல் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேல் உங்களிடையே பட்டியலிட்டு காட்டினார். இன்னும் அவருக்கு நேரம் இருந்தால் ஒரு மணி நேரத்திற்கு அதிகமாக கூட வியந்து சொல்லுகின்ற அளவிற்கு திட்டங்களை அமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார். திட்டங்களை கொண்டு வருவது, உங்களில் ஒருவராக உங்களோடு கலந்து பழகி உங்களுடைய குறைகளை தீர்ப்பது, உங்களுடைய தொகுதிக்கான மேம்பாட்டு விஷயங்களை ஒரு அமைச்சராக முன்மொழிந்து முதலமைச்சர் அவருடைய ஒப்புதல் பெற்று இந்த தொகுதியை ஒரு சிறப்பான மேம்படுத்தப்பட்ட தொகுதியாக மாற்றுவது என்று பல்வேறு வகைகளிலே அவர் சிறப்புற பணிபுரிந்தாலும் இந்த மகளிருக்கான கின்ன சாதனை நிகழ்ச்சி என்பது மிக மிக முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் ஒருவராக கழகத் தொண்டராக உங்களையெல்லாம் அணுகி உங்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை அவர் பெற்று தந்திருக்கின்ற ஒரு விழா என்பதால், ஒரு நிகழ்ச்சி முயற்சி என்பதால் கூடுதல் மகிழ்ச்சி எனக்கு அளிக்கின்றது. போன முறை இங்கு நம்முடைய தொகுதிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் சொன்னார், சைதாப்பேட்டையிலே உங்கள் அமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள், ஏற்பாடு செய்கின்ற பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள், அதிலே பயன்பெறுகின்ற பயனாளிகளின் தொகை, இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் என்னுடைய வீட்டை மயிலாப்பூரிலே இருந்து மாற்றிக்கொண்டு சைதாப்பேட்டைக்கு வந்துவிடலாம் என்று இருக்கிறேன் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு பெருமையோடு சொன்னார். அதனை இந்த மாலையிலே நானும் நினைவு கூறுகின்றேன். நமக்கான ஒரு விழாவாக மிக முக்கியமாக சகோதரிகள் அனைவரும் உற்சாகத்தோடு பங்கெடுத்து திராவிட பொங்கலை, சமத்துவ பொங்கலை இல்லந்தோறும் கோலங்கள் இட்டு வரவேற்று, அந்த வரவேற்பில் நம்முடைய கழகத்தினுடைய திட்டங்களை, திராவிட மாடல் ஆட்சியினுடைய அந்த மாண்புமிகு கொள்கைகளை ஒரு பெண் சிந்திப்பவளாக, நாட்டு நடப்பு என்ன என்பதை அறிந்து கொள்பவளாக, நாட்டிலே நமக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இத்தகையதொரு சிறந்த முதலமைச்சர் இருப்பதால் மட்டுமே கிடைக்கின்றது என்பதை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்பவர்களாக, இத்தனையும் அழகான கோலத்தின் வாயிலாக வெளிப்படுத்துபவர்களாக இருப்பது என்பது இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பான ஒரு குறிப்பான ஒரு கருத்து என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இன்றைக்கு 41,000 என்றிருக்கின்ற இந்த தொகை, இந்த எண்ணிக்கை அடுத்த வருடம் மீண்டும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமரும் பொழுது நம்முடைய அமைச்சர் அவர்கள் இதனை விட கூடுதல் எண்ணிக்கையிலே சிறப்பாக செய்வார். மீண்டும் மகிழ்வோடு அத்தகைய சந்தர்ப்பத்தில் நாம் இங்கு கூடி சந்திப்போம், மகிழ்ச்சியை பரிமாறுவோம் என்று சொல்லி நிறைவுற்று அமர்கின்றேன். இறுதியாக உங்களுடைய வாழ்த்துறை வழங்க வருகிறார் நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள். சமத்துவம் பொங்கட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் எனும் தலைப்பிலான திராவிட பொங்கல் விழா நிகழ்ச்சியின் தலைவர், வட்டக்கழகத்தின் பாராட்டுதலுக்குரிய செயல் வீரர் அன்பிக்கினிய நண்பர் வரதன் அவர்களே, உரையாற்றி சிறப்பித்து வீட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர், பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய செயல் வீராங்கனை மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, வருகை தந்து பெருமை சேர்த்து வீட்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அன்பிற்கினிய நண்பர் வழக்கறிஞர் தாயகம் கவி அவர்களே, அரவிந்த் ரமேஷ் அவர்களே, காரம்பாக்கம் கணபதி அவர்களே, இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய துணை மேயருமான அன்பிற்கினிய நண்பர் மு மகேஷ்குமார் அவர்களே, மாவட்ட கழகத்தின் மரியாதைக்குரிய நிர்வாகிகள் அண்ணன் குணசேகரன் அவர்களே, மரியாதைக்குரிய பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, பாலவாக்கம் மு மனோகரன் அவர்களே, வேளச்சேரி பாஸ்கர் அவர்களே, வாசுகி பாண்டியன் அவர்களே, சைதை தொகுதியில் கடந்த 2ஆம் தேதி தொடங்கி இன்று வரை 14 வட்டங்களில் இதுபோன்ற எழுச்சி மிகுந்த நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்தி
41,024 குடும்பத்தினரை